வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் சனி பகவானுக்குரிய பரிகாரம் எந்த கோயில் செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனிக்குரிய பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் உடனே நினைவில் வருவது திருநள்ளாறு தான். இதை தாண்டி வேறு என்ன கோயில் மிக சிறப்பான கோயில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இந்த ஜோதிட வகுப்பு. இந்த சனிக்குரிய பரிகாரம். ஏன்னா இப்போ சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. வாக்கியப்படி நடக்கவில்லை என்றாலும் திருக்கணித முறைப்படி சனி பெயர்ந்திருக்கிறார். இந்த சனி பெயர்ச்சி சிலருக்கு அஷ்டம சனியினுடைய காலகட்டமாகவும் கண்டக சனியாகவும் அர்த்தாசிரம சனியாகவும் இருக்குது. மிக முக்கியமாக 7.5 சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தையும் சிலர் இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் இந்த சனியினுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு எந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும்? ஜாதகத்தில் சனியுடன் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகங்களும் இருப்பாங்க. அந்த பிறப்பிலேயே இந்த சனி சூரியன் என்பது கடுமையான கிரகங்கள் இணைவு கொண்ட ஜாதகம். இது தோஷமான ஒரு ஜாதக இணைவு. சூரியனுடன் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. இந்த அமைப்பு இருக்கின்றவர்களும் எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் அதை பற்றி தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மெதுவாக நகரக்கூடிய கிரகங்களில் சனியே முதன்மையானவர். இந்த சனி 2.5 வருஷ காலம் எந்த இடத்துல இருக்காரோ அந்த ஜாதகருக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்போ குடும்பத்தில் யாருக்காவது ஒரு அஷ்டம சனி கண்டக சனியினுடைய காலகட்டம் இல்லை 7.5 இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகரை மட்டும் தாக்காமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் ஏதாவது ஒரு தொல்லைகள் பிரச்சனைகள் என்பது ஏற்படலாம். சனியினுடைய பெயர்ச்சி மட்டும் கிடையாது, தொழில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள். தொழில் என்றாலே சனி தான். அப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார் அதை பார்த்து தான் அவருக்கு தொழில் எப்படி இருக்குது, சிறப்பாக இருக்குமா, அது வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கா, இல்லை ஏதாவது தடைப்படக்கூடிய காலகட்டமா அப்படிங்கிறத கணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்க போகிற திருக்கோவில் சனி பகவானுக்கு மிக முக்கியமான ஒரு கோவில். இந்த கோயிலுக்கு மிக அருகிலேயே சூரிய பகவானுக்குரிய கோவிலும் இருக்குது. அப்போ சனியுடன் சூரியன் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள், இந்த கடுமையான பகை கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் சனிக்கும் சூரியனுக்கும் முழுமையாகவே ஆகாது. அப்படிப்பட்ட 2 கிரகங்கள் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால், அதாவது சூரியனுடன் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அப்போ கடுமையான ஒரு தோஷத்தை கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு வகையில் தொழில் பிரச்சனையும் தந்தையால் பிரச்சனையும் ஏற்படக்கூடிய ஜாதக அமைப்பு. இந்த அமைப்பு இருக்கின்றவர்களும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த திருத்தலத்திற்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன வருத்தங்களை தீர்க்கக்கூடிய அருமையான திருக்கோவில் பார்க்கலாம். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம். இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் நவ திருப்பதியில் சூரியனுக்குரிய தலமான ஸ்ரீ வைகுந்தநாதர் கோயில் இருக்கு. சனி பகவானுக்குரிய கைலாசநாதர் கோயிலும் இருக்கிறது. இந்த 2 கோயிலுமே நவ கிரகங்களில் முக்கியமான சூரியனுக்கும் சனிக்கும் உரிய கோயில் இருக்கு. 2 கோயில்கள் மிக அருகருகே இருக்கக்கூடிய கோயில்கள். நீங்கள் ஒரே நேரத்தில் 2 கோயிலுக்கும் சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது கிடைக்கும். நவ கிரகங்களில் சூரியனே முதன்மையானவர். இந்த சூரியனுடன் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. இந்த 2 கிரகங்களும் ஒரே இடத்துல இருக்க ராசி கட்டத்தில் அப்படின்னு சொன்னாலும் இணைவு இருக்க, சூரியன் நின்ற இடத்துல இருந்து 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் சனி இருந்தாலும் சூரியனுடன் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய இணைவு. கடுமையான பகை கிரகங்களான சூரியனும் சனியும் சேர்ந்து ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் முன்னேற்ற தடை என்பது ஏற்படும். தந்தையால் ஏற்படக்கூடிய அனுகூலமான உதவிகள், தந்தையினுடைய அன்பு அரவணைப்பு அது கிடைப்பதில் ஒரு ஜாதகருக்கு தடை என்பது ஏற்படும். இந்த வைகுந்தநாதர் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு இந்த கோயிலே ஒரு 45 நிமிஷம் இருந்து வழிபாடு செய்யுங்க. ரொம்ப பெரிய கோவில் இது. இந்த கோவில் வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு அதற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சிவன் தலம், நவ கைலாயத்தில் ஒன்றான சனி பகவானுக்குரிய தலமான கைலாசநாதர் கோயிலுக்கு சென்று அடுத்த வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள்.
அப்போ சனியினுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். சனி பரிகாரத்திற்குரிய சிறப்பு தலமான தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் சனிக்குரிய பிரச்சனைகள் அதனுடைய தாக்கத்தை உங்களால் குறைத்து கொள்ள முடியும். தாமிரபரணி ஆற்றங்கரையில் 9 தாமரை பூக்களை மிதக்க விட்டு அது கரை சேர்ந்த இடங்கள் நவ கோவில்களாக, நவ கிரகங்களுக்குரிய கோவில்களாக அமைக்கப்பட்டது. அதில்தான் இந்த சனி பகவானுக்குரிய கைலாசநாதர் கோவிலும் கட்டப்பட்டது. அப்போ அகத்தியரே வழிகாட்டிய இந்த சிறப்பு தலத்திற்கு நீங்கள் சென்று வந்தீர்கள் என்றால் சனிக்குரிய பிரச்சனைகள், உங்களுக்கு அஷ்டம சனி இருக்குது, கண்டக சனி இருக்குது, வீட்டில் இருக்கவங்களுக்கு இல்லை 7 சனியினுடைய பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுவாங்க. சனி பகவானுக்குரிய பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறதுனால சிறப்பான ஒரு சனீஸ்வர தீபம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. சனீஸ்வர தீபம் என்றால் இரும்பு சட்டியில் முக்கூட்டு எண்ணெய் சேர்க்கணும். முக்கூட்டு அப்படின்னா 3 வகையான எண்ணெய்களை கலந்து ஒரு விளக்கேற்றணும். இந்த முக்கூட்டு எண்ணெய் என்பது நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய். இந்த 3 எண்ணெயுமே சம அளவில் கலந்து இரும்பு சட்டியில் ஊற்றி 3 விதமான நிறத்தில் இருக்கக்கூடிய திரி, இந்த திரி வெள்ளை கலர், கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய 3 வகையான திரிகளை ஒன்றாக இணைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். சனி பகவானுக்கு என்று தனியாக சந்நிதி இருக்குது. அந்த சந்நிதியில் இந்த இரும்பு சட்டியில் விளக்கேற்றுங்க. இது சனீஸ்வர தீபம் என்று சித்தர்களால் சொல்லப்படுகின்ற ஒரு பரிகார முறை. அதனால் இந்த முறையில் நீங்கள் விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு. அப்படி ஏற்றனாலும் குறைந்தபட்சம் ஒரு நல்லெண்ணெயில் விளக்கேற்றுவது சிறப்பானது. சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த கருப்பு துணியில் கருப்பு எல்லாம் கொஞ்சம் வச்சு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அது நல்லெண்ணெய்க்குள்ளே போட்டு விளக்கேற்றுவாங்க. அப்படி எள்ளை எரிப்பது சரியான முறை கிடையாது. நேரடியாக எள்ளை அப்படியே முடிச்சு மாதிரி கட்டி அது எரிக்கிறது சரியான முறை கிடையாது. அந்த மாதிரி தீபம் ஏற்றுறது ஒரு தவறான ஒரு வழக்கம். நல்லெண்ணெயில் நீங்கள் ஒரு திரி போட்டு விளக்கேற்றிடலாம், அது சரியான முறை. ஆனால் எள்ளை முடிச்சு மாதிரி போட்டு அதை எரிப்பது ஒரு தவறான முறை. அந்த முறையில் எந்த பரிகாரத்தையும் எந்த கோயிலும் செய்யாதீங்க. சில பேர் கோயிலுக்கு வெளியே நிறைய இருக்கக்கூடிய கடைகள் இந்த முறைகளில் தான் இந்த சனிக்கிழமை தூரம் விளக்கு தராங்க. அந்த மாதிரி முறையில் விளக்கேற்றாதீங்க. பழமையான இந்த கோயிலுக்கு அருகில் எந்த விற்பனை கடைகளுமே இல்லை. அதனால் இந்த கோயிலை நீங்கள் விளக்கு ஏற்றுறதுக்கு, சனிக்குரிய பரிகாரம் செய்வதற்கு இந்த கோயிலுக்கு போவதற்கு முன்பாகவே அதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சுருங்க. தேவையான பொருட்களை வாங்கிட்டு இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய பரிகாரத்தை சரியாக செய்யுங்கள். சனிக்குரிய பரிகார தலம் என்பது எதனால் பார்த்தீங்கன்னா, இங்கு இருக்கக்கூடிய இறைவன் சிவன் அணிகோணி வடிவமாக இருக்கார். இந்த கோணல் என்றாலே கொஞ்சம் வளைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் என்பதால் தான் இது சனிக்குரிய பரிகார தலம் என்று அழைக்கப்படுகிறது. லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருந்தாலும் சரி, இல்லை 7ஆம் இடத்தை சனி பகவான் ஜாதகத்திலேருந்து பார்க்குறாரு. 3, 7, 10 ஆகிய பார்வையால் 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் திருமணம் என்பது தள்ளி போகும், தாமதமாகும். இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்களும் இந்த சனிக்குரிய பரிகாரம் செய்வதற்கு ஸ்ரீவைகுண்டத்திற்கு சனீஸ்வர தீபம் ஏற்றுவது மிக சிறப்பு. கோச்சாரத்தில் சனி பெயர்ச்சி வந்தால் மட்டும்தான் இந்த கோயிலை போய் விளக்கேற்றணுமான்றது கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசா சனி தசா இல்லை சனி புத்தி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த திருத்தலத்திற்கு நீங்கள் தீபம் போடுங்க. இந்த திருக்கோவிலில் சிவனுக்கு காவலாக இருக்கக்கூடிய பூதநாதரை நீங்கள் பார்க்க முடியும். சிறப்பான பூதநாதர், ரொம்ப பெரிய வடிவிலான ஒரு பூதநாதர். இவரை பார்க்கும் போதே பிரம்மாண்டமாக இருப்பார். அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த வாள், அது மிக நீளமான ஒரு வாள். அது பூதநாதருக்காகவே படைக்கப்பட்ட வாளாக இருக்கு. ரொம்ப சிறப்பான இந்த சந்நிதிக்கும் சென்று வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா சிவனை மட்டும் வழிபாடு செய்யக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய பூதநாதர் சபாபதி. இங்கே இருக்கக்கூடிய நடராஜருக்கு பெயர் சபாபதி. இந்த சபாபதியும் சென்று வழிபாடு செய்துவிட்டு
இந்த கோயிலே ஒரு 45 நிமிஷம் அமர்ந்து விட்டு வாருங்கள். அப்போ தான் அவங்க பிரச்சனைக்குரிய தீவிரங்கள் அனைத்தும் குறைந்து நல்லது நடக்கும். இன்றைய பதிவில் இந்த சனிக்குரிய பரிகாரத்தலம், சூரியனுக்குரிய பரிகாரத்தலம், அதுவும் மிகவும் பழமையான நவ கிரகங்களுக்கே உரிய நவ திருப்பதி, நவ கைலாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 கோயில்களை நீங்கள் பார்த்தீங்க இன்றைக்கி பதிவில். ஏன்னா இந்த விடுமுறை நாட்களில் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கும் விடுமுறை காலமாக இருக்க இது தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அற்புதமான தலம். இது சென்று வழிபாடு செய்வது மிக சிறப்பு. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.